நானும் ஒரு வாரமாக கதறேன். இந்த ChatGPTக்கு நான் புலம்புறது ஒரு பொருட்டாவே தெரிய மாட்டேங்குது. நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு பாஸோட நம்பரை கேட்டால் அது அவர் கிளம்பி உங்களை பார்க்க வந்துட்டு இருக்காரு, ஜெட்டில் வராரு, ரெடியாக இருங்கன்னு நம்மளை கலாய்க்குது. ஸோ இந்த ஏஐ கூடவே சண்டை போட வேண்டியதாக இருக்கே, நம்மளுக்கு இருக்கிற வேலை இது எதுக்கு அப்படின்ட்டு சமைக்க கிச்சனுக்குள்ளே போயிட்டேன். இந்த சாம்பார் புளிக்குழம்புக்கு எல்லாத்துக்கும் விடுதலை விட்டுட்டு நான் புலாவ் செய்ய களத்தில் இறங்கிட்டேன். ஒரு மசாலாவும் போடாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றினா புலாவ் ரெடி. இருக்கிற எல்லா மசாலா பொடியும் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றுனா கடலைக்கறி ரெடி. சூப்பரில் சொல்கிறப்போ எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. 2 நிமிஷத்தில் சொல்லிடுறேன்னா. சுமார் 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரமாக இங்கே போட்டு என்னத்தையும் கிண்டிகிட்டே இருந்தேன். ஆனால் என்ன செஞ்சேன்னு எனக்கும் தெரில, அந்த கடலைக்கறிக்கும் தெரில. ஆனால் எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். எல்லாரும் மனவாள சாப்பிட்டு மனசார பாராட்டணும். ஆனால் யூடியூப்பில் இதோ 2 நிமிடத்தில் சூப்பரான அப்படின்னு போட தான் செய்கிறாங்க. ஆனால் காய்கறி வெட்டுறதுக்கே 20 நிமிஷம் ஓடி போயிடுது. கார்டனிங்கில் அதீத காதல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் ஒன்றா இருந்த பாட்டில் பிரித்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு மினி விலாக் போட்டிருந்தேன். அதில் ஸ்ப்ரவுட் பண்ணி போட்டால் சீக்கிரம் வளர்ந்துடும் சொல்லி ஹஸ்பண்ட் சொன்னனால வெந்தயத்தை ப்ராசஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் சக்ஸஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன விதைகள்லாம் போட்டேங்கிறத சொல்கிறேன். ஸோ டாட்டா பை 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 ஸ்ரீ.